மிதுன ராசி நேயர்களே, குரு அதிசார பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தவர் 2ஆம் இடம் அப்படிங்கிற கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு அது வருமானத்தையும் செல்வம் செல்வாக்கையும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உடனே சக்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா மிதுன ராசிக்காரங்கள் அப்படின்னாலே அறிவானவங்க. யாரு நம்ம சேர்த்து வச்சுக்கணும், யாரை விலக்கி வைக்கணும், யாரை எந்த நேரத்துல பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை கத்துக்கிட்டு வாழக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க தான். நல்ல ஒரு அறிவாளிகள் அவங்க. அதுலயும் குறிப்பா இந்த 3 நட்சத்திரங்கள்ல திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க மிகச்சிறந்த ஒரு அறிவாளிகள். அவங்க சொல்படி கேட்டாலே அவங்க குடும்பம் பெரிய முன்னேற்றத்தை அடையும். கணவனாக இருந்தால் மனைவி பேச்சையும், மனைவியாக இருந்தால் கணவர் பேச்சையும், திருவாதிரை நட்சத்திரக்காரங்க யாரோ அவங்களோட பேச்சை கேட்டீங்க அப்படின்னாலே குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்கும். பொதுவாகவே இது இயல்பு தான் குடும்பத்துக்குள்ள. இப்ப ஜென்ம குருவா இருந்து குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி கிடையில சண்டை சச்சரவுகளை அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னா கணவன் மனைவி பிரிவு, அல்லது தொழில பிரச்சனை, அல்லது நோய் எதிரி கடனால பாதிப்பு. இயற்கையா இதை தவிர வேற எதுவும் நடக்காது. அப்ப ஒரு கஷ்டமான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு தான். அதுவும் இல்லாம இப்ப 10ல சனி இருந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து சனி வேற வக்ரமா இருக்காரு. அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியா சில சிக்கல்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். எங்க வேணாலும் நிம்மதியா இருக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல நிறைய இருக்க முடியலைங்க. நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் இருக்கேன், கோவத்தை அடக்கி பாக்குறேன், இருந்தாலும் என்னை ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்றாங்க, என்னை கோவப்படுத்துனா என்னை கெட்டவன்றாங்க, நான் என்னதான் பண்றதுங்க அப்படின்னு இந்த மிதுன ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டே இருந்தீங்க. இந்த 2ஆம் இடத்து குரு பயிற்சி அப்படிங்கிறது திடீர்னு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுத்துரும். உங்களை விரும்பி உங்க மேல ஒரு பாசமா வரக்கூடியவங்க எல்லாம் இப்ப வரப்போறாங்க. அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப பாசமானவங்க. உங்க பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, எல்லாருமே உங்க உண்மையை புரிந்துகிட்டு உங்களோட கஷ்டங்களை புரிந்து உதவி செய்வதும், அல்லது உங்களுக்கு உங்களால் உதவி பெற்றவர்கள் உங்களை தேடி உதவி செய்யறதும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு அதிசாரம்ங்கிறது உங்களுக்கு கொடுக்குது. ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக இந்த குரு அதிசார பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதனால மிதுன ராசிக்காரங்களை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. அவங்க மிதமிஞ்சிய அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா ரிசீவ் பண்ணணும். எப்பயுமே ஒரு விஷயத்த அடுத்தவங்கள்ட்ட இருந்து உள்வாங்கினாதான் நம்ம அதை பிரதிபலிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை அல்லது சரியான ஒரு அறிவுங்கிறது மிதுன ராசிக்காரங்கள்ட்ட இருக்கு. மிதுன ராசிக்காரங்களை துரோகிகள்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு துரோகங்கிறது செய்ய தெரியாது. அப்படிப்பட்ட அவங்களுக்கு துரோக பட்டம்லாம் கிடைச்சது. நல்லதே தான் செஞ்சேன், இந்த குடும்பத்துக்காக உழைச்சேன், ஆனா என்னையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, நான் எவ்வளவுதான் செய்யறது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள்ல தான் மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே துடிச்சு போயிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரிலீஃபா கிடைக்கும். ஏன்னா அவங்களோட செயல்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். படிப்புல அவங்க தான் கெட்டி. ஏன்னா நல்லா படிப்பாங்க, நல்லா அறிவாளி. அரியருங்கிறத அவங்க பெரும்பாலும் வைக்கவே மாட்டாங்க. ஆனா சில கெட்ட நேரங்கள்னால அவங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டது. நல்ல பர்சன்டேஜ் இருக்கிறவங்க குறைஞ்சிருப்பாங்க. அப்புறம் ஆவரேஜா படிச்சவங்களுக்கு அறிய வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது கல்வியில தடையை ஏற்படுத்தும். நம்ம வெளியூர்ல போய் படிக்கிறது, அங்க சரியா செட் ஆகாம இருக்கிறது, இது மாதிரியா சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அந்த நிலை கண்டிப்பா மாறும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து குருங்கிறது கல்வி வளத்தையும், செல்வ வளத்தையும், குடும்ப ஒற்றுமையையும் உங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட்டுங்கிறது இப்ப கிடைக்க போகுது. நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அமையிற குடும்பமே அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு மனைவி ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், அல்லது உங்க குடும்பத்துல ஒரு பாண்டிங்கா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. குடும்பத்தை விட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? அதனால நீங்க உங்க குடும்பம், உங்களோட பிள்ளைகள் விஷயத்துல உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும். மேலும் மேலும் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. உங்க குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்கும். ஏன்னா நீங்க நல்ல மனசுக்காரங்க. நல்லதே உங்களுக்கு